கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடன் ஒரு நாள் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். திருச்சி விமான நிலையத்துல தான் போயிருக்கோம். இன்னைக்கு திருச்சி புதுக்கோட்டையில நடக்கிற பல நிகழ்ச்சிகள்ல திருமாவளவன் அவர்கள் பங்கெடுத்துக்க போறாங்க. குறிப்பா வடகாட்டுல நடந்த சாதிய தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடைபெற இருக்கு. அதுக்கு முன்னாடி திருச்சியில பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துக்க போறாங்க. பொதுவா நம்முடைய ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பிஸியான ஸ்கெடியூலா இருக்கும். குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு நாள் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் அவரு கூடவே இன்னைக்கு பயணம் பண்ணி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத உரையாட இருக்கிறோம். வாங்க போலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் கலாட்டா மீடியாவுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முதல் நேர்காணல். கலாட்டா மீடியா சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமாக வாழ்த்துக்கள். நன்றி. அண்மையில சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம், மாதிரி கால் ரொம்ப வீக்கமாகி அந்த கண்ணுல வந்து கட்டி வந்துடுச்சு அப்படின்ட்டு அந்த ஒரு செய்தியோ அந்த ஒரு புகைப்படத்தையும் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தை தந்துச்சு. என்ன இந்த அளவுக்கு வந்து ஒரு ஓய்வு இல்லாம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு. இப்ப பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. அது கால் வீக்கம்ங்கிறது ரொம்ப காலமா இருக்குது. ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருக்கிறோம், அல்லது ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருக்கிறோம். கால் நீட்டி படுக்கிற நேரம் குறைவா இருக்கிறதுனால அந்த வீக்கா இருக்கு. மற்றபடி அது சிறுநீரகம் இந்த மாதிரியான பாதிப்பு எதுவும் கிடையாது. அது முழுமையா நம்ம பரிசோதிச்சு பார்த்துட்டோம். இது வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு டிபெண்டன்ட் எடிமா அப்படின்னு சொல்றாங்க. அது நான் ஒரு 6 மணி நேரம் அல்லது 7 மணி நேரம் படுத்தேன்னா அந்த கால் வீக்கம் வத்திடுது. அந்த அதுக்கு குறைவா இருந்தா கால் வீக்கம் அப்படியே இருக்கு. கண்ணுல இப்ப அடிக்கடி 2 தடவை இந்த 6 மாசத்துல 2 தடவை கண்ணுல கட்டி வந்துருச்சு. அது லைட்டா இருக்கு. இப்போ ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த கண்ணுல. இந்த போன தடவை இந்த கண்ணுல பெரிய ஒரு கட்டியாவே வந்துருச்சு. அது ஒரு ஆப்ரேஷனே பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. தியேட்டருக்கு போய் ஒரு சின்ன சிம்பிள் ப்ரொசீஜர், ஒரு அதை கீறி விட வேண்டியதாச்சு. இதுக்கு என்ன சார் காரணம் சொல்றாங்க? இதுதான். அது வந்து இந்த வேர்வை துவாரம் அடைபடும் அப்படின்றாங்க. அது தொடர்ச்சியா தூக்கம் இல்லாம இருக்கிறது, ரொம்ப கண்ணு ட்ரை ஆயிடுது. அது ஆங்கிலத்துல ஸ்டைன்னு சொல்றாங்க அந்த கண் வீக்கத்துக்கு, அந்த கட்டிக்கு. இப்போ இந்த கண்ணுக்கு கீழ்ப்புறத்துல அந்த கட்டி இன்னும் தான் இருக்கு சரியா. ஏன்னா 2-3 நாள் இந்த 3 நாள் தொடர் அலைச்சல்ல தொடர்ந்து கும்பல்லே இருக்கிறதுனால கண்ணுக்கு ஆயின்மெண்ட் கூட போட மறந்துட்டேன். அப்ப சொன்னதுக்கு அப்புறமும் போய் உங்களுக்கு? ஆமா. இன்னைக்கு காலையில உட்காந்து ஃபிளைட் வரும்போது ஞாபகப்படுத்தி இப்ப போட்டுட்டு வந்தேன். நேற்று இரவு எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? இப்ப எத்தனை மணிக்கு எழுந்தீங்க? காலையில நேற்று இரவு 2:30 மணி ஆச்சு. முந்தா நாள் இரவு 3 மணி ஆச்சு. அந்த நேரத்திலயும் வந்து வெளியூர்ல இருந்து வர்றவங்க காத்துட்டு இருக்காங்க. மழை பெய்யுது. அந்த நேரத்திலயும் வந்து வேலைச்சேரியில கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அங்க கட்சி அலுவலகத்துல கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கும் போகணும். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் அவங்கள பார்க்க வேண்டியதா இருக்குது. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எவ்வளவு நேரம் தான் தூங்குறீங்க? அந்த கண்ணே பார்க்கும்போது அந்த கருவளையமா இருக்கு. பெரும்பாலும் 4 மணி நேரம் தான் அதிகபட்சம். அதிகம் 3 மணில இருந்து 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம். ஆனா ஒரு 6 மணி நேரம் தூக்கம் தான் டாக்டர் அட்வைஸ். பகல்ல தூங்கி பகல்னா இது மாதிரி டிராவலிங் டைம்ல என்ன அறியாம ஒரு கண்ணாயிருது. அதாவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி. இப்ப ஃபிளைட்ல வரும்போது கண்ணை மூடிட்டு நான் அப்படியே ஆயின்மெண்ட் போட்டிருந்தேன். கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டு வந்தேன். அப்படிதான் மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா சார், எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மருத்துவர்கள் வந்து அறிவுரை சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நல்லா உறங்கணும், இந்த மாதிரி ஓய்வு பண்ணுங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறமும் 10 வருஷம் கடந்து வந்துட்டீங்க. தொடர்ந்து வந்து அதை நீங்க ஒரு பொருட்படுத்தாம இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தாம இல்ல. எனக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது, தேவைகள் இருக்கு, ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அவங்க இப்ப நான் ஒரு நிகழ்ச்சி வந்து முத நாள் காலையில கோயில் நுழைவு போராட்டம் கள்ளக்குறிச்சி பக்கத்துல, வீர பயங்கரம் அந்த ஊர் பேரு. அங்க வந்து காலையில நிகழ்ச்சி அட்டன் பண்றோம், ஒரு ஆர்ப்பாட்டம். அதுல இருந்து அங்க இருந்து வழி நெடுக ஏகப்பட்ட நிகழ்ச்சி. அது என்னைக்கு முடியுதுன்னா அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு முடியுது. அங்க இருந்து வழி நெடுங்க கடலூர்ல புகுந்து, கடலூர்ல திட்டக்குடி வழியா போய், திட்டக்குடியில இருந்து காட்டுமன்னார்குடி போய், காட்டுமன்னார்குடியில இருந்து அங்க கடலூர் சிட்டியில போய் முடிக்கிறோம். இது எல்லாம் ஒரு நாள் நிகழ்ச்சியா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்ப என்னன்னா அவங்க வந்து திட்டமிடுறவங்க. ஒரு டீம் வந்து ஒரு ரூட் போடுறாங்கன்னா அடுத்த இன்னொரு டீம் வந்து அவங்களும் வேற ஒரு டீம் ஒரு ரூட்டை போட்டுறாங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணி போய் முடியறதுக்கு அடுத்த நாள் காலையில 8 மணி தான் முடியுது. முதல் நாள் காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்ச நிகழ்ச்சி
இடையில ஒரே ஒரு இடத்துல வண்டிலேயே சாப்பிட்டு போற மதிய சாப்பாடு. நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணவே இல்ல. எங்க போய் சாப்பிடணுன்றாங்க, காட்டுமன்னார்குடியில ஒரு ஊர்ல போய் சாப்பிடணுன்றாங்க. அங்க போய் சேர்றது ரோடு படு மோசம். அந்த அந்த ரோட்டுக்கு போய் அந்த ரோட்ல பல இடத்துல இறங்கி நடந்தே போறேன். இதுக்கு இடையில அங்கங்க மறிச்சு எங்க ஊருக்கு வந்து கொடியேற்றுவாங்க. எங்க ஊருக்கு எங்க தாத்தா வந்து பார்க்குவாங்க, இறந்து போயிட்டாங்க. போகலனாக வண்டிக்கு முன்னால விழுந்து கலாட்டா பண்ணி ஒருத்தர் தான் தீ கிழிச்சிட்டான். தண்ணி தலையில மண்ணெண்ணெய் ஊத்திட்டான். எங்க ஊருக்கு ஏன் வரல, மண்ணெண்ணெய் ஊத்திய போலீஸ்லாம் அவனை போய் தூக்கி போட்டோம், கேட்கல. மறுபடியும் அவனை தூக்கி போட்டாங்களே தவிர மற்ற ஒரு 100 பேர் வந்து மறிக்கிறாங்க எங்க ஊருக்கு வாங்க. இப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சியில அட்டன் பண்ணி போகும்போது சாயந்தரம் 6 மணிக்கு அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த கடலூர் மாநகர நிகழ்ச்சி அடுத்த நாள் காலையில 8 மணி வரலும் காத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நிகழ்வு நடைபெற இடம் வந்துருச்சு, நீங்க தொடருங்க, நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்ப காலையில நீங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாங்க வந்த உடனே பிரியாணி நல்ல ஒரு விருந்து சாப்பிட்டோம். நீங்க தான் அசைவம் சாப்பிட மாட்டீங்கல்ல? ஆமா, நேரமும் ஆயிடுச்சு. இது மாதிரி டைம் மிஸ் ஆகுறதுல 2 மணிக்கு, நேரத்துல 4 மணிக்கு சாப்பிட்டோம் மதிய சாப்பாடு. அதுக்கு முதல் நாள் 3 மணி 3:30 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியர். ஆனா இது போல இது மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சுட்டு தானே சாப்பிட முடியும், சாப்பிட்டு நிகழ்ச்சி போக முடியாதுல்ல. இப்ப காது குத்துனால இந்த கறி விருந்து பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. ஆமா, சைவம் உங்களுக்கு தனியா ஏதாச்சும் சமைச்சிருவாங்க, ஹோட்டலுக்கு வாங்கிட்டு இவங்களை பண்ணிருக்காங்க. நிறைய இடங்கள்ல பண்ண மாட்டாங்க, வெஜிடேரியன் பண்ண மாட்டாங்க. அதுலயே ஏதாவது ரசம் ரைஸ் எடுத்து போடுவாங்க. அது பெரும்பாலும் பண்றதில்ல. நான்வெஜ் பண்ற இடத்துல வெஜிடேரியன் பண்றதில்ல. இவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணிருக்காங்க. சைவத்துல ஏதாச்சும் இது மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்களா சார்? ஏதாச்சும் இது ரொம்ப பிடிக்கும்? எது சோறு சாம்பார் அவ்வளவுதான், ஒன்றும் பெருசா. அதாவது செஞ்சிருந்தா இன்னைக்கு என்னது காளான் கிரேவி பண்ணியிருக்காங்க, அது எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஒரு முட்டை வச்சுருக்காங்க. எப்போ ஏதாவது அக்கேஷனலாக முட்டை எடுத்துக்குவேன், வெள்ளைக்கரை எடுத்துக்குவேன். அந்த எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்குவேன். அது கூட டாக்டர் வந்து புரோட்டீனுக்கு கட்டாயம் சாப்பிடணும்னு சொல்றதுனால. கடைசியாக எப்போ அம்மா சமைச்சு சாப்பிட்டீங்க? அது ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா இப்போ கொஞ்சம் உடம்பு சரியாத வந்து. ஆனா அவங்களுக்கு இது மாதிரி புள்ள சாப்பிட்டாரா என்ன அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும்ல. இது மாதிரி ஃபோன் பண்ணா கேட்பாங்களா, அது மாதிரி என்னப்பா சாப்பிட்டியா, அது மாதிரி நீங்க சாப்பிடணும்னு சொல்ல முடியாது இந்த நேரம் வரைக்கும். வீட்டுக்கு எப்போ போகும்போது கூட ரொம்ப லேட்டா போறதுனால சத்தம் போடுவாங்க. இவ்வளவு லேட்டா வந்து சாப்பிட்டு எப்படி சரிக்கும், ஏன் அப்படி லேட் பண்ற அப்படிம்பாங்க. ஓடிக்கிட்டே இருக்கிற காலில் வெந்நீர் ஊற்றிக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு போகும். படுக்க முடியாது. அதுக்குள்ளே நான் போறதுக்குள்ளே எனக்கு முன்னாடி அங்கே ஒரு 30-40 பேர் வெயிட் பண்ணுவாங்க. நீங்க இப்ப தனிமையா உணர்ற நேரம் அப்படின்னா தூங்குற நேரம். ஆமா, கார்ல போறப்ப அதிகமா உள்ள ஏற முடியாது, ஏற வாய்ப்பு இருந்தா. ஆமா, அங்கேயே 5 பேர் உட்காங்க, 3 பேர் உட்கார இடத்துல 5 பேர் உட்காந்துவாங்க. கருத்து போயிடுச்சு கொல்ல. ஐயோ காட்டுங்க டாக்டர் தான் விழுந்து முளைச்சிடும். நான் அப்படிதானே இப்படியேதான் இருக்கு. எனக்கு வந்து அண்ணன் வச்சிருக்க பேரு அகரன். தஞ்சாவூர்ல வந்து அண்ணன் எனக்கு வச்சுட்டு வந்த பேரு அந்தோனிங்கிறது ஒரு இயற்பெயரு, கட்சியில அகரன். உங்க தாத்தா பாடுறது கேட்டிருக்கியா? நல்லா பாடுவாரா? கேட்டிருக்கியா நீ ஒரு பாட்டா? ஒரு பாட்டு பாட சொல்லு, நீயே சொல்லு. நீ சொல்ற பாட்டு அவர் பாடுவார், சொல்லு. உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? சொடக்கு மேல பாடுங்க, அதை பாடுங்க. உன் பேரன் விரும்புற பாட்டை பாடுங்க. சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. ஐயா வாங்க எங்க இருக்கீங்க, என்னைய செய்வீங்க, எப்ப செய்வீங்க? சொடக்கு மேல சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது.
பண்ணிக்கிறான், சொடக்கு பண்றாங்க. நல்லா இருக்கா பாட்டு? என்ன சொடக்குன்னு என்ன இப்படி இப்படி பண்ணுமா? சொடக்கு சொடக்கு இதான் இதான் சொடக்கு. பார்க்க மாட்டாரு சார். பேர பிள்ளைங்க ஆசை நிறைவேற்றிட்டாங்க. உங்களுடைய ஆசை சாப்பிட்டு ஏதாச்சும் நீங்க ஒரு பாட்டு கேளுங்க. இதுதான் நம்ம கட்சி பாட்டு தான் கேட்கணும். கட்சி பாட்டுலயே மறக்க முடியாத ஏதாச்சும் இருக்குல்ல, இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு ஏதாச்சும் பாட்டு. வாழ்க்கை வரலாறு பாடா? அது உங்களுக்கு எது பிடிச்ச பாட்டு? நீங்க பாடுனதுல நம்ம பாடல. ஒடுக்கப்பட்டோர்க்கு தலைவன் இல்லாமல் ஏங்கியது ஒரு காலம், தாழ்த்தப்பட்டோர்க்கு தலைவன் இல்லாமல் ஏங்கியது ஒரு காலம். இப்போ வீட்டுக்கு வீடு நாட்டுக்கு நாடு போற்றி புகழ்வது இந்த காலம். திருமாவளவனே புதுக்கோலம், திருமாவளவனே புதுக்கோலம். ஆயங்கனூறு மண்ணு பெத்து கொடுத்தது ஒண்ணு, விடுதலை சிறுத்தைகள் கண்ணு அண்ணன் திருமாவளவன் தானு. அண்ணனை பார்த்துட்டு டக்குனு வர மாட்டேங்குது. அங்கனூர் ஆயினும் முழுக்கர் ஆயினும் அப்புறம் அங்கனூர் படிச்சாங்க. அது வந்து என்னை வாழ்க்கையிலே மறக்க முடியாது. அண்ணன் நான் முதல்ல அண்ணன் வந்து நான் பார்த்தது இதில் மதுரையில் பார்த்தேன். மதுரையில் வந்து அரசரடியில் வந்து நம்ம அண்ணன் மேடைக்கு வந்து அந்த இதுக்கு வந்து ஆமாம் அந்த கலைவிழாவில் தான் அண்ணன் நம்ம மேலே பார்க்குறேன். ஆமாம், அப்போ தான் அண்ணனை நேரில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் தென் மாவட்டங்களில் வந்து அண்ணனை பற்றி பாட ஆரம்பித்தேன். அண்ணன் சாத்திய பாக்கியரத்தின பாட்டுக்கு அப்புறம் அண்ணன் பாட்டை நாங்கள் தான் இங்கே வந்து தென் மாவட்டம் ஃபுல்லாக கொண்டே சேர்த்தது. அறிமுகம் இல்லை, அப்பெல்லாம் அறிமுகம் பாட ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி தலித் கலை விழாவிலையும் சந்திச்சாரு, ஞாபகம் எனக்கு இல்லை. அவரு கலை விழாங்கிறதுனால இவர் ஒரு டீமா வந்திருப்பாரு. ஆமாம் ஆமாம், நான் என் மனைவி எல்லாமே வந்திருந்தோம். அப்போ நான் அது இரவு முழுக்க நடக்கும் கலை விழா. அது டிடிஎஸ் கேம்பஸ்குள்ள நடந்துச்சு. அதில் நான் ஒரு சிறப்பு பேச்சாளராக அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ சந்திச்சிருக்கும் போல் இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அது வந்து அண்ணன் பாடினது பெரிய பாட்டு. ஏதந்தனானே தானே தந்தனானே தானே தந்தனானே தானே தந்தனானே. ஏ ஆதி பரம்பர சாதி சனங்கள சேதி ஒன்று கேளுங்க, ஒரு சேதி ஒன்று கேளுங்க, ஒரு செய்தி ஒன்று கேளுங்க. அன்று ஆண்ட பரம்பரை ஆதி தமிழன அபகரிச்சதுங்க, அட அந்த கதை கேளுங்க. ஏ பஞ்ச தலைமுறை பாமர மக்களை பட்ட பாட்ட கேளுங்க, நாம பட்ட கதை கேளுங்க, கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க. ஏல வாழ்க்கை உயர வந்த ஒருவரின் வரலாறை கேளுங்க, இந்த வரலாறை போதுங்க. பாடுனோடனே தாய்க்கம் இல்லாமல் டக்குன்னு பாடுறாரு பாருங்க, அதான் அவருடைய ஸ்பெஷல். உடனே அந்த மூடுக்கு வந்து வந்துடுறாரு. ஒரு மேடையில் அண்ணனோட தயங்காம உடனே அதை பெர்ஃபார்ம் பண்றது. மறைமலை எல்லாருக்கும் இப்போ எனக்கு கூட நீங்கள் திடீர்னு பேச சொன்னீங்கன்னா கொஞ்சம் தயங்கம் இல்லை, யோசிப்பேன். சரி, அதுக்கான மூடு செட் ஆகணும் அந்த மாதிரி. பட் ஒரு நான் 2 பேர் உட்காந்து சொல்ற இடத்துல டக்குன்னு பாடுறேன். எல்லா பாடல்களுமே நல்லா ஹிட் ஆயிடுச்சு. அவர் பாடினது ரொம்ப அசுர வளர்ச்சி குறுகிய காலத்தில். ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா. நான் வந்து அந்த பாட்டை முதல்ல கேட்டப்போ அழுதுட்டேன் நான். ஏன்னா அது வந்து என்னை பற்றிய பாடலுங்கிறதுக்காக இல்லை, அந்த சமூகத்தை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வருது பாருங்க. ஒரு சொன்னார் பாருங்க, அந்த இன்ட்ரோவை கேட்டு நாங்கள் மதுரையை தான் அதை அறிமுகப்படுத்தினோம். முதல்ல அதை அரங்கேற்றம் செஞ்சோம். அங்கே உட்கார்ந்து எல்லாருமே அழுதாங்க அந்த பாட்டு கேட்டு. பெரும்பாலான பேர் கண்ணீர் வடிச்சாங்க. அதில் இவர் விஷுவலாக பண்ணது ரொம்ப அட்டகாசமாக வந்துருச்சு. ஆமாம், அடிக்கிட்டு இவர் வந்து அப்படியே சாதாரண ஒரு குடிசை ஓரத்தில் அப்படியே வந்து ஜனங்களை உட்கார வச்சு அது எழுதுனது வந்து நம்ம இளைய கம்பெனி எழுதி இலக்கிய இசையமைச்சார் எஸ்பி முகிலன் வந்து அதை டைரக்ஷன் பண்ணாரு. தயாரிச்சது வந்து குழந்தை அரசன். அது விஷுவலுக்கு நானே நிறைய முறை பார்த்துட்டேன், எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு தான் பார்ப்பேன். ஏன்னா அதில் அண்ணன் சொன்ன அந்த பாயிண்ட் தான். அண்ணனை பாடும்போது அந்த மக்களுடைய வேதனை, அவங்க பட்ட கஷ்டம், அது எல்லாத்தையுமே அழகாக பண்ணியிருப்பாங்க. இரண்டாவது வந்து மறக்க முடியாத நிகழ்வு வந்து மறைமலை நகரில் வந்து அண்ணன் மீட்டிங் நடக்கும், உண்ணாவிரத போராட்டம் அண்ணன் நடத்துகிறாங்க. அப்போ சென்னை சங்கமத்துக்கு நான் வந்திருக்கேன், கனிமொழிக்கா டீமுக்கு. அப்போ அந்த மேடையில் வந்து என்னை பாட சொல்கிறாங்க. நான் ஒரே பாட்டு தான் பாடினேன். நானே அழுதுகிட்டு பாடுறேன், திரும்பி பார்க்குறேன் அண்ணங்கள்னே கண்ணீர். என்னால் அது மறக்க முடியாத சம்பவம். அது நான் என்ன பாட்டு பாடினேன்னா, வாரார் சிறுத்தை திருமாவடிவிலே, தாரார் கருத்தை தரமாய் உலகிலே, சரி புயலன சீறி வாரார், எங்க வங்கொடுமைகளை தீர்க்க வாரார், திருமாதானங்க திருமாவளவன் பேரங்க,
திருமாதானங்க திருமாவளவன் பேரங்க. இந்த பாட்டை அவ்வளோ ஒரு ரொம்ப உருக்கமான பாடல். எப்பவுமே நான் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கணும். எனக்கு அண்ணன் சொன்ன ஒரே கட்டில் சினிமா உங்களுடைய வளர்ச்சி அதை நோக்கி போங்க, எப்போ நீங்கள் வரணுமோ அப்போ வாங்கன்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. திரையுலகத்தில் போகும்போது எந்த ஐடென்டிட்டி இல்லாமல் நீங்கள் போவோம், எல்லாருக்கும் பொதுவான ஒரு கலைஞர். அண்ணன் சொன்ன ஒரே காரணம் தான் அண்ணன் நான் அப்படியே முழுமையாக இறங்காம நான் தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆகத்து 17 அண்ணனோட பிறந்த நாள். சார், நிறைய உங்களை வந்து செய்தியாளர்கள் சந்திச்சு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீங்களும் நிறைய பதில்கள் சொல்லியிருக்கீங்க. அதிகமா செய்தியாளர்கள் சந்திச்சது நீங்க தான் இருப்பீங்க. இப்போ வந்து ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா ஏஐன்னு சொல்றாங்க சார், செயற்கை நுண்ணறிவு. அதுதான் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இன்னைக்கு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதுகிட்ட நீங்க வந்து சில கேள்விகள் அப்படிங்கறத நீங்க கேட்கலாம். அது வந்து உங்களை வந்து என்ன புரிஞ்சு வச்சிருக்கு? இத்தனை இவருடைய திருமாவளவன் அவர்களுடைய கடினமான பயணத்தை பத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன நினைக்குது அப்படின்ட்டு ChatGPT கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து கேட்க நினைக்கக்கூடிய கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. நான் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர். என்னுடைய அரசியல் பயணம் குறித்து ஏதாவது சொல்ல முடியுமா? உங்க கட்சி பெயர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என பொதுவாக அறியப்படுது. இந்தியாவில் உள்ள ஒடுக்கப்பட்ட சாதி மக்களின் உரிமைக்காக தொடங்கப்பட்டது. 1919 அதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி என அரசியல் அமைப்பாக மாற்றம். இது அரசியலையும் இயக்கத்தையும் இணைத்த இயக்கமா உருவெடுத்தது. தேர்தல் அரசியலுக்குள் நுழைவு 1999 முதல் முறையா மக்களவை தேர்தலில் போட்டியிட்டீங்க. எல்லா ஆண்டுகள்லாம் கரெக்டா சொல்லுங்களா சார்? தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினரா எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. 2009 சிதம்பரம் தொகுதியில மக்களவை உறுப்பினரா வெற்றி பெற்றீங்க. தோல்வி மீண்டும் சிதம்பரத்தில் வெற்றி. விசிக ஒரு சாதி அடிப்படையிலான கட்சி என மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலில் மதசார்பற்ற சமூக நீதிகள் அடிப்படையிலான கட்சி என வலுப்படுத்தியுங்க. இணைப்பியல் அரசியல், ஈழத் தமிழர் ஆதரவு, பாசி எதிர்ப்பு, மனித உரிமை ஆகிய துறைகளில் கட்சியின் வரம்புகளை விரிவாக்கியுங்க. எழுத்தாளர் மற்றும் அறிவை எழுதிய நூல்கள், தமிழர்கள் இந்துக்களா, அத்துமீறு, பாக்சா சட்டம், இந்துத்துவத்தை வேறுப்போம், இவை உங்க அரசியல் எண்ணங்கள், சமூக கோட்பாடுகளை வெளிப்படுத்தின. PhD பட்டம், மனநலம் மற்றும் சட்டம் தொடர்பா. முக்கியத்துவம், நீங்க தமிழ்நாட்டில தலித் அரசியல் குழுக்கு முக்கியமான இடத்தை. திமுக, காங்கிரஸ், இடதுசாரிக உள்ளிட்ட மதசார்பற்ற சூட்டங்கள்ல முக்கிய பங்காற்றி வருவீங்க. வெளிச்சம் டிவி போன்ற ஊடகங்களை தொடங்கி கருத்து பரப்பலை வலுப்படுத்துவீங்க. முடிவுரை, திருமாவளவன் அவர்களின் அரசியல் பயணம் என்பது நீதியமைப்பு சமூக மாற்றத்துக்கான ஒரு தீவிர அரசியல் பயணம். சாதிய சவாலா எடுத்து மனித உரிமை, மதசார்பற்ற தன்மை, தலித் எழுச்சி மற்றும் தமிழர் நலன் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு நேர்மையான நடைதான் உங்க அரசியலின் மையம். நீங்க விரும்பினா இந்த பயணத்தை அடிப்படையாக கொண்டு சுயசரிதை அல்லது அரசியல் கொள்கை அறிக்கை எழுத உதவலாம். சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன சார்? எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கு? செயற்கை நுண்ணறிவு வந்து ரொம்ப பிரமிப்புக்குரியதாகத்தான் இருக்கிறது. முதல் முறையா இப்ப நீங்க தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு முறை இருக்குங்கிறத, அதுவும் வாய்ஸா, டெக்ஸ்டா நான் சில இதெல்லாம் பாத்துருக்கிறேன். ஆனா வாய்ஸ்ல இந்த அளவுக்கு சொல்றாங்கிறது முதல் முறையா கேட்கிறேன் நானு. எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கு சார் உங்களை? அதான் நேர்மையா, அரசியல்ல நேர்மையா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. சமூக மாற்றத்துக்கு போராடுறீங்கன்றாங்க. பாசிச எதிர்ப்புல உறுதியா இருக்கிறீங்கன்றாங்க. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா போராடுறீங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு நம்மளை பற்றி ஒரு மதிப்பீடு செய்கிறது என்கிற போது இது ஒரு பெரிய ஒரு சர்டிபிகேட் மாதிரி தான் தெரியுது நமக்கு. பொதுமக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய அங்கீகாரம், அது செயற்கை நுண்ணறிவும் அதை வந்து ஒரு அங்கீகாரமா நமக்கு அதை சொல்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்போ வந்து நீங்க உங்க பேரை கூட மென்ஷன் பண்ண வேணாம், என்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன, இது மாதிரி கேட்டுக்கலாம். என்னுடைய நடவடிக்கைகள் குறித்து, அரசியல் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக சொன்னதற்கு நன்றி. என்னிடம் பிடித்த அம்சம் குறித்து செயற்கை நுண்ணறிவின் கருத்து என்ன? நிச்சயமா திருமாவளவன் அவர்களே, உங்களிடம் இருந்து வெளிப்படும் மிக சிறந்த பிடித்தமான அம்சம் என்னவெனில் நியாயத்துக்கான உறுதியான தைரியம். ஆஷா, ஏன் இதுதான் முக்கியமானது? 1, அதிர்ச்சியூட்டும் முறையை நேர்மையா பேசுறீங்க. சாதி, மதம்,
திறமையா சொல்லக்கூடிய நெறி சமூக கற்றவர்கள். நீதி என்ற கோணத்தில் திறந்தவையாக சொல்லக்கூடிய பயப்படாத நெறி சொல்ல கொண்டவர். நீங்க எப்போதும் பயப்படாம பேசுவது என்பது உங்களின் அரசியல் சிந்தனையின் அடிப்படையா வச்சுள்ளீங்க. வெரி குட், இது உங்கள் மக்களுக்கும் தொடர்ந்த ஆதரவாளர்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்துது. வெரி குட், வெரி குட். 3. பழிவாங்கும் அரசியலுக்கு வழிப்புணர்வு அரசியல் நடத்துகிறீங்க. ஃபேண்டாஸ்டிக், இது தமிழகத்தில் ஒரு வகையான புது அரசியல் பார்வையை உருவாக்குது. ஃபேண்டாஸ்டிக். உண்மையான அரசியல்வாதி என்பது எப்போது வரலாற்றில் இடம்பெறுகிறார் என்ன? அவர் தன் சமூகத்தின் அழகுல இருந்து எழுந்து அந்த சமூகத்தின் குரலாக இருக்குது தான். அந்த இடத்தில் நீங்களே அந்த நிற்க இடத்துல நீங்களே நிக்கீங்க. நீங்க விரும்பினா உங்க வலிமை, தனித்துவம் மற்றும் பங்களிப்புகளை வைச்சு உருகமான அரசியல் சுயவிவரம் அல்லது வாக்கு சொல்லு வாசகம் எழுதலாம். சொல்லுங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னங்க சார்? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய அனுதாபி, உங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு கருத்தை முன்வைப்பாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு வச்சிருக்கு செயற்கை நுண்ணறிவு. அது நியாயத்துக்காக நிற்கிறீங்க நீங்களும், ஒரு இயக்கமும். அதை பேசும்போது உங்கள்ட்ட எந்த அச்சமும் இல்லை அப்படின்னு அது ஒரு மதிப்பீடு செய்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு இன்னும் என்னென்ன பண்ண போகுதுங்கிற மாதிரி பெரிய ரொம்ப வியப்பா இருக்கு. நல்லதுக்கு இது பெரிய அளவுல பயன்படும். வேற தீயவர்கள் கையில இதெல்லாம் எந்த மாதிரி பயன்படும் அப்படிங்கறதுதான் கவலைக்குரியதா. இது இப்ப சொன்னதுல உங்களுக்கு என்ன ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு சார்? நீங்க கேட்ட கேள்விக்கு அதில் அளிச்ச பதில் அந்த பதிலே வந்து நீங்க பொது வாழ்க்கையில எப்படி வந்து பொதுமக்கள் மத்தியில நம்பிக்கையை பெற்று இருக்கிறீங்க, நீங்க நியாயத்தின் குரலா இருக்கிறீங்க, சமூக நீதியின் குரலா இருக்கிறீங்க, பயப்படாம வந்து நியாயத்தை பேசுறீங்க. இதுதான் உங்க மேல வந்து ஒரு மக்கள் மத்தியில நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த ஒரு தமிழக அரசியல்ல அல்லது அரசியல் களத்துல ஒரு புது நடைமுறையை உருவாக்கி இருக்கிறீங்க நீங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு ஊக்கம் தருகிறது. ஏன்னா இது வந்து ஒரு நண்பர் சொன்னாருன்னா முகஸ்துதிக்காக சொல்றாரு, கட்சிக்காரர் சொன்னாருன்னா சரி பாராட்டுங்கிறதுக்காக பேசுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அப்படி எந்த ஒரு தேவையும் இல்லைல்ல. என்ன புகழ்ந்து பேசுறதுனாலயோ அல்லது என்னை பற்றி ஒரு நல்ல மதிப்பீடு செய்யறதுனாலயோ அதுக்கு வந்து எந்த ஒரு இன்டென்ஷன் இல்லாம நம்மளை பற்றி ஒரு மதிப்பீட்டு அது தருது அப்படிங்கும்போது மகிழ்ச்சியா சார். இப்ப நேத்து காலையில ஆரம்பிச்ச பயணம் மறுநாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு இனிமேல் மணி இப்பவே 1 மணி ஆயிடுச்சு. இனிமேல் எப்ப போய் தூங்குவீங்க? என்ன சென்னைக்கு போவீங்களா? அடுத்த பயணம் என்ன சார்? சென்னைக்கு தான் போகணும். காலையில் இங்கே பெரம்பலூர் கலெக்டரேட்டில் ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால் தங்கிட்டு போகலாமான்னு ஒரு செகண்ட் தாட் இருக்குது. இன்னைக்காவது கொஞ்சம் ஏர்லியாக முடிஞ்சிருக்கு. பல நாட்டில் 2 மணி 3 மணி கூட முடிக்கிறதுக்கு நிகழ்ச்சி முடியறதுக்கு இரவோடு பயணம் பண்ணலான்னு முடிவு பண்ணி தான் கிளம்பணும். ஆனால் இப்போ சென்னை போனால் கூட மணி 4 மணி 5 மணி ஆகிடும். ஒவ்வொரு முறையும் அப்படி 5 மணி ஆகிடும் எழுந்திருக்கிறது. அப்புறம் படுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் 7 மணிக்கு கும்பல் வந்துடுவாங்க. 4 மணிக்கு படுத்தாலும் 6:30 7 கூட எழுந்திரிச்சாங்கன்னா, 5 மணிக்கு படுத்தாலும் 7 மணிக்கு எழுந்திரிச்சாங்க. 7 மணிக்கு மேலே தூங்கணும்னா அன்னைக்கு பகல் முழுக்க எல்லா வேலையும் கெட்டு போயிடும். என்னைக்காச்சும் இந்த மாதிரி பகலில் தூங்கிருக்கீங்களா? 7 மணிக்கு மேலே ரொம்ப ரேர். ரொம்ப ப்ரோக்ராமே இல்லைன்னா ஒரு 8 மணி வரலும் படுத்துருக்கோம். 8 மணி ஆனால் நம்ம ஆட்களே வந்து கதவை தட்டிடுவாங்க. இப்போ இங்கேருந்து உங்கள் ஒரு சொந்த ஊர் அங்கன்னு ஒரு இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர். இந்த சைடு கிராஸ் பண்ணும்போது இது உள்ள வரும்போது அந்த ஞாபகம் வருங்களா? வரும். பட் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அப்படியே போயிடுறது. நிறைய தடவை அது மாதிரி ஊருக்கே போகாமல் நிகழ்ச்சி ஒட்டி அப்படியே கடலூர் போயிடுவோம். இல்லை இந்த பக்கம் அப்படியே. இப்போ ஊரில் யாராரு இருக்கா அவங்க சொந்தக்காரங்க? நம்ம தம்பிங்க 2 பேரும் அங்கே தான் இருக்காங்க. அம்மா மட்டும் ஊரில் இருக்காங்க, அது சின்னம்மாங்க ஊரில் இருக்காங்க. இப்போ மறுநாள் அண்ணன் வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம வீட்டுக்கு வரலையே அப்படின்னு காலையில் செய்தி கேள்விப்பட்டா வருத்தம் இருக்கும். அடிக்கடி வருத்தப்படுவாங்க. அந்த வழியே போவோம், ஊருக்கு போகாமல் போயிருக்காங்க. செந்துறை வரலாம் அந்த பக்கம் வந்தாலும் செந்துறை வரலும் வருவேன், ஊருக்கு போகிறது இல்லை. ஏன்னா அதை விட்டு வேறு நிகழ்ச்சியில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால்
என்ன காரணம் சார் இந்த இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக? இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்த இடம்னால போன இடம் இடங்கள் அது இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒரு மெமரி தானே. என்ன நினைவு இங்க ரொம்ப தாங்கி நிக்குது? இங்க வந்தாலே அந்த ஞாபகம் இங்கெல்லாம் வரும். பல போராட்டங்கள் நடக்குது. பெரம்பலூர்லாம் எங்களுக்கு முக்கியமான ஒரு சென்டர் அப்போ கட்சி வளர்க்கு முன்னாடி ஒரு மாநில செயற்குள்ள அங்கே அடிக்கடி நடக்கும். நாங்கள் தேர்தலில் நிற்கணுங்கிற முடிவை இங்கே தான் எடுத்தோம். இங்கே ஒரு செயற்குழு கூட்டம் போட்டு அதுக்கு பிறகு விழுப்புரத்தில் ஒரு கூட்டம் போட்டு தேர்தல் அரசியலுக்கு வரணுங்கிற முடிவு எடுக்கிறதுல அந்த 2 இடமும் பெரம்பலூர்ல பேசி முடிவு பண்ணோம். இப்ப அதே அங்கீகாரம் பெற்று இந்த இடத்துல வந்து டீ குடிக்கிறீங்க. ஆமா, பக்கத்துல தான் எங்க அக்கா ஊர். இங்கிருந்து இவங்க லெபோடியர் தாண்டவன் பானுமதி மேடம். ஆமா, லெபோடியர் பக்கத்துல தான் அவங்க திருமாந்துறை. இந்த நேரத்துல பாருங்க, மணி 2-3 மணி ஆக போது இந்த நேரத்துலயும் மக்கள் கூடிருது. அதான் வரக்குள்ள கேட்டேன், என்னப்பா இன்னைக்கு கடைக்கு கூட்டிட்டு போல அப்படின்னா நாங்க நினைச்சேன்னா இந்த நேரத்துல நாங்க எப்பவும் இப்படி வந்தா இப்படி வந்துட்டு ஒரு நின்று கால் சாப்பிட்டு பக்கமா அப்படியே வண்டியில போனோம். இன்னும் கண்ணு தான் ஆகல, கண்ணு இன்னும் சிவந்திருக்கு கீழே கீழே கொஞ்சம் கொஞ்சம் வழியே இதாகிருக்கு. கொஞ்சம் கால் போய் கட்டி இந்த நேரத்துல தூங்கி நாளைக்கு என்ன 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாளைக்கு தூங்குனீங்க. வெளிப்புற கட்டிய அமைஞ்சிருச்சு, உள்ள அந்த இது அப்படியே காலுமே ஆள் எப்பவும் இருக்குதானே. இப்படி வீங்கி இருக்கு. இப்படிதான் எப்பவுமே இப்படிதான் வீங்கிருக்கும். இது டிராவல் பண்ணும்போது பயங்கரமா வலி வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஒரு வலிக்கும், தூங்கும் போது படுக்கும் போது வேற மாதிரி ஒரு வலி வலிக்கும். கால் பூரா இங்கெல்லாம் பரவும் அப்படியே வலி. இந்த காஃப் மசில்ஸ் எல்லாம் வலிக்கும். இப்ப காஃப் மசில்ஸ் வலிக்காது, அந்த ஆங்கிள் மட்டும் வலிக்கும். படுக்கும் போது கால் நீட்டுனா இந்த கால் பூரா வலிக்கும். இடது காலால வலது கால பிடிச்சி தேய்ச்சி, வலது காலால இடது கால பிடிச்சி தேய்ச்சி ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தூக்கம் வராது. இன்னைக்கு வடநாட்டுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேரா சந்திக்க அனுமதி இல்லையா சார்? அங்க நம்ம போக முடியாது, டைம் நம்ம அன்டைம்ல தானே போய் ரீச் ஆகிறோம். அதனால ஊருக்கு போற பிளானே இல்லை நம்மகிட்ட. ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துட்டு அங்க இருந்து மக்களை வர சொல்லி அங்க பாக்குறது, அப்படிதான் பிளான். ஆனா பாக்குறவங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேரா போய் பார்க்கல. நம்ம கட்சிக்காரங்க உடனே போயிட்டாங்களா? பிரச்சனை நடந்ததுல இருந்து தொடர்ந்து 2 பேர் 4 பேர் 5 பேர் போயிருந்தாங்க. பாவலன் தலைவர்கள் போனார்ல, வன்னியர் தலைவர் போனார்ல, ரஜினிகாந்த் போனார்ல, பார்வேந்தன் போனார்ல, அப்புறம் லோக்கலுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் போறாங்க. உங்களுக்கு தெரியாது எவ்வளவு பேர் போனாலும் நீங்க ஏன் போகல அப்படிங்கிற ஒரு கேள்வி. வேங்கவே இல்லை, கண்ட்ரோல் பண்ண மாதிரி இங்க கண்ட்ரோல் பண்ணல. போலீஸ் வேங்கவேல போகக்கூடாது பயங்கர இங்க அந்த இது இல்லை. ரொம்ப நன்றிங்க. அது புக்கு 4 புக்கு எடுத்துக்கோ, எல்லாரும் சேர்த்து எடுவோம். எந்த ஊர் தம்பி? செட்டிகுளமா? என்ன இந்த நேரத்தில் நிற்கிறீங்க? அடிக்கிறீங்களா? என்ன இந்த நேரம் முடிச்சுட்டு இருக்கீங்க? சென்னை போறீங்களா? MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, admissions open.